ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்துட்டு நம்மளுடைய விஜய் பார்வதி ஒரு பயங்கரமான ஒரு உண்மையை வந்து உடைக்கிறாங்க, ரகசியத்தை உடைக்கிறாங்க. என்னென்னா, கமருதீன் அண்ட் பார்வதி வெளியில் வந்து பயங்கரமாக ஹைலைட் ஆனதுக்கு காரணம் ரொம்ப கேவலமாக வந்துட்டு ஒரு ரெண்டு விஷயம் வந்து ஹைலைட் ஆச்சு. ஒன்று, கமருதீன் வந்து கையில் ஒன்று எழுதி காமிச்சிருப்பாரு, அது ரொம்ப பயங்கரமாக ஹைலைட் ஆச்சு, ரொம்ப ட்ரெண்டிங்கில் போச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியும் கமருதீனும் அந்த மீல்ஸ் ரொம்ப மோசமாக மட்டமாக பேசியிருப்பாங்க, அதுவும் போச்சு. அதை பற்றி நைட்டெல்லாம் வந்துட்டு விஜய் பார்வதி இந்த வயல்கார்டு என்ட்ரிக்கெல்லாம் பேசி கேட்டிருப்பாங்க. இப்போ காலையில் வந்து திவ்யா கிட்டே ஒரு விஷயத்தை உடைக்கிறாங்க. என்னென்னா, இதை ஸ்டார்ட் பண்ணது நான் கிடையாது, கமருதீன் தான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து ஆக்சுவலாக அவருக்கு என்னென்னா, நான் லவ் பண்ணேன் அதனால் நான் ஃப்ரீயாக பேசிட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு. அவருக்கு எப்போ எதை எங்கே பேசணும்னு தெரியாது கமருதீனுக்கு. அதை நீங்கள் நிறைய நாட்களில் பார்த்துருக்கலாம். அவர் இஷ்டத்துக்கு பேசிடுவார், இஷ்டத்துக்கு வாய் விடுவார். அதுதான் அவருக்கு ஒரு பெரிய மைனஸாகவே இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா, எல்லாமே அவன் தான் ஸ்டார்ட் பண்ணான். ஆக்சுவலாக வந்து நான் இதை வந்து அவங்ககிட்டே நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நீ வந்து இந்த சிம்பிள் காமிக்கிற, சரிங்களா, கையில் இந்த மாதிரி எழுதுகிற, நான் ஒரு ஃபீமேல், இந்த சொசைட்டியில் எப்படி பார்ப்பாங்க நல்லா யோசிச்சுப்பா. அது உனக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. அதே மாதிரி நானும் அவன் பண்ணும்போது ஸ்பேஸ் கொடுத்துருக்கூடாது, எம்எல்ஏன்னு தப்பு. இதைத்தான் நானும் வந்துட்டு அவங்ககிட்ட சொன்னேன். பட் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை லவ் பண்ண, அதனால தான் நான் அப்படி பண்ணன்றான். அப்படின்போது திவ்யா கிட்ட செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாதுல்ல பார்வதி, எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு செஞ்சிட முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. இதை வந்துட்டு சப்போஸ் உங்கள் அம்மாவோ இல்லை யாரோ அவங்க தெரிஞ்சவங்களோ யாரோ பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, நான் இதை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை திவ்யா, எல்லாத்தையுமே அவன் தான் ஸ்டார்ட் பண்ணான். அப்படின்னும்போது திவ்யா என்ன சொல்கிறாங்க, இல்லை இது அவனோட கேம் பிளேவாக கூட இருக்கலாம்ல. நீ முதல் வந்துட்டு திவ்யா சொல்கிறது, விஜய் பார்வதிக்கு முக்கியமாக சொல்கிறது, முதல் வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஒரு லவ்வராக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையை நீ ஸ்டேட் பக்கத்தில் நீ வந்து இது பண்ணணும், சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிளியராக சூஸ் பண்ணு. அது வந்துட்டு ரொம்ப ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நைஸாக ஒரு நாசுக்காக ஒன்று சொல்கிறாங்க. கமருதீனை யோசிச்சு பேசு அப்படின்னு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஆக்சுவலாக ஒரு டைம் வந்து இந்த வீடியோ வந்து பற்றிட்டு எரிஞ்சுது. அப்போ யாராவது நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவாங்களான்னு நான் ரொம்ப ஆவலை இயங்கிட்டு இருக்க நேரத்தில் யாராவது சொல்லுவாங்களான்னு ரொம்ப கமருதீன் வந்து சொன்னது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அது வந்து எல்லை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா கமருதீன் பேசுறது தப்பு தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அதுக்கு இடம் கொடுத்தது இவங்களோட தப்பு, அதை அவங்களே சொல்லிடுறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.